வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில ஜூன் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாறனும் வீராவும் வெளியில வராங்க. வள்ளி கேக்குறாங்க, வீரா நீனும் கோயிலுக்கு வரியா? வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, முளைப்பாரி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை கேட்டதோட வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வள்ளி விஜய பார்த்து, என்ன விஜி, என்னமோ வீரா வரமாட்டான்னு சொன்ன, அவளை பத்தியா? முளைப்பாரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா. ராமச்சந்திர வெளியில வந்துட்டு, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல நடந்த விஷயம் அங்க உள்ள நம்ம சொந்தக்காரவங்க யாருக்குமே தெரியாது. அதனால கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்ப விஜி நினைக்கிறாங்க, ஆகா நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. ராமச்சந்திரனை அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு இவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு விஜி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்த்தியோட பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா அது விஜி தான். அப்ப நம்ம பிருந்தா சொல்றாங்க, என்ன மாமா? ராமச்சந்திர சொல்றாரு, அம்மாடி பிருந்தா, இங்க நடக்கிற விஷயம் அங்க எல்லாமே போயிருக்கும். ஊருக்காரவங்க முன்னாடிதான் விஜிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதனால அவங்க கார்த்தியோட பொண்டாட்டி விஜய் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது கேட்டதோட விஜய் பிருந்தாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீராவும் மாறனும் பேசிக்கிறாங்க. வீரா சொல்றாங்க, கண்டிப்பா விஜய் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனதோட இத வச்சு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குவா அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும், அவ ஏதாவது பிளான் பண்ணுவா. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி சொல்றாங்க, அண்ணே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா கோவிலுக்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ராமச்சந்திர சொல்றாரு, ஆமா வள்ளி அப்படின்னு. அதே நேரம் நம்ம ராகவனும் கார்த்தியும் வள்ளி கிட்ட பேசவே இல்லை. நைட்டு பேசினது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால பேசல. விஜய் வந்துட்டு நினைக்கிறாங்க, ஏ வள்ளி, அந்த ஊருக்கு போனதோட ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, கண்டிப்பா வந்துட்டு ராமச்சந்திரனையும் உன்னையும் அவமானப்படுத்தாம விட மாட்டேன். எங்க அப்பா வந்துட்டு எப்படி அவமானப்பட்டாரோ அதே மாதிரி ராமச்சந்திரனை இந்த வாட்டி நான் அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. அங்க ராமச்சந்திரனோட மாமா எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி விஜய்க்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்த பிறகு இப்பதான் ஊருக்கு வரீங்க குலதெய்வ கோயிலுக்கு. ராமச்சந்திரன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அதே நேரம் அவர் கேக்குறாரு, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்கு? இந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் ஆகல இல்ல? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்ல, இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆகிருச்சு. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விஜய பார்த்து, அம்மா, நீ இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தோம். கடைசியில ராமச்சந்திரன் அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் லைஃபே நல்லபடியா மாத்திட்டாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா, எங்க மாமா என் மேல அவ்வளவு பாசத்தோட இருந்தாரு. நான் வீட்டுல அனாதையா இருக்கேன் அப்படின்னு பாத்துட்டு எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. கார்த்தி மச்சான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வள்ளி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் அந்த ராமச்சந்திரனோட மாமா நம்ம விஜய வந்துட்டு முறைச்சு பாக்குறாரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க, எதுக்கு இந்த விஜய் பொண்ணை வந்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இந்த பொண்ணு சொல்றத எப்படிதான் அந்த ராமச்சந்திரன் நம்புனாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராமச்சந்திரன் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்களாம். அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, முன்னாடியை விட இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாமா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க இருக்கலாம் மாறா, அங்கதான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராமச்சந்திரன் எதேச்சையா வெளியில வராரு. அப்ப ராமச்சந்திரனோட மாமா நம்ம ராமச்சந்திரனை பாக்குறாரு. ராமச்சந்திரா இங்க வா அப்படின்னு. ராமச்சந்திரன் அவர்கிட்ட, சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? அவரு சொல்றாரு, ராமச்சந்திரா, நீ யோசனை பண்ணிதான் விஜய அந்த கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? ராமச்சந்திர சொல்றாரு, ஆமா, ஏதோ
நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என்ன பண்றது? விஜய வீட்டை விட்டு துரத்தவா முடியும்? அவரு சொல்றாரு, விஜய் சொன்னத எப்படி நீ நம்பி அந்த கார்த்தியை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்ச? அந்த குடும்பமே ஒரு பொய்க்கார குடும்பம். அதனாலதான் அந்த குடும்பத்தையே நாங்க ஒதுக்கிக்கே வச்சிருக்கோம். நீ தேவையில்லாம அந்த விஜய் பொண்ணா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப தப்பு ராமச்சந்திரா. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த பொண்ணு சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி நான் எப்படியும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன். நீ அந்த பொண்ண நல்ல பொண்ணுன்னு நினைச்சு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இதனால கார்த்தியோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகிட்டு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? திடீர்னு அந்த பொண்ணு அப்படி வந்து நின்னு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறா. எப்படி அதை விட முடியும்? அதனாலதான் நான் விஜய வந்துட்டு கார்த்திகே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவர் சொல்றாரு, உன் பையன் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? உன் பையன் இப்படி பட்டவன் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ விஜய ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ கண்டிப்பா இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பா. கார்த்திக் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுல இருந்தே நான் அவனை பார்த்திருக்கேன். நீ அவனை தூக்கி வளர்த்தவன். உனக்கு தெரியாதா காவேரியோட அந்த வளர்ப்பு என்னைக்கு தப்பா போகும்? அவங்கதான் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ விஜய டக்குன்னு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சது கொஞ்சம் கூட சரியில்லை ராமச்சந்திரா. ராமச்சந்திரன் சொல்றாரு, அண்ணே மாமா என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி விடுங்க பாத்துக்கலாம். அவரு சொல்றாரு, இங்க பாரு, இந்த பொண்ணு கண்டிப்பா உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கலகத்தை உண்டாக்கதான் வந்திருக்கா. அவளோட அப்பா அவளோட அப்பா இறந்ததுக்கு உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு இந்த குடும்பத்துல இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அதான் நினைச்சு பல விஷயங்களை பண்ணிருக்கா. நீ தேவையில்லாம அவளை நம்பி வீட்டுக்குள்ள விட்டது ரொம்ப தப்பு ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் கேட்டதோட ராமச்சந்திரா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது விஜய பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்றாங்களே, விஜய் இருந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் விஜய் தங்கி இருந்த வீட்டை போய் பாக்குறாரு. அந்த வீட்டுல வேற யாரோ தங்கி இருக்காங்க. அப்ப அவரு கேக்குறாரு, இந்த வீட்டுல என்ன நீங்க தங்கிருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல நாங்க தங்காம யாரு தங்குறது? இது எங்க வீடு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, இந்த வீட்டுல விஜய்னு ஒருத்தவங்க தங்கி இருந்தாங்களே, அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் இங்க யாரும் தங்கவே இல்லை. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க பாருங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க விஜய்னு ஒரு பொண்ணு தங்கியிருந்தா. அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டை நாங்க வாடகைக்கு தான் கொடுத்திருந்தோம். இந்த வீட்டுல யாருமே இல்ல. இப்ப நாங்க வந்துட்டு தங்கிட்டோம். இது கேட்டதோட ஷாக் ஆகுறாரு ராமச்சந்திரன். என்ன இது, இவங்க எப்படி சொல்றாங்க? விஜய் இது அவளோட சொந்த வீடு அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா விஜய்க்கு உள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் கண்டுபிடிக்கிறாரு. ராமச்சந்திரன் அங்கிருந்து ஊருக்குள்ள வராரு. அவங்க மாமா கிட்ட, இங்க பாருங்க, அவங்க அப்பா தான் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அம்மா எங்கன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, அவங்க அம்மாவும் இங்கேயும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ளேயே இல்ல. திடீர்னு அந்த கோவில் திருவிழாவுக்கு மட்டும் அந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ராமச்சந்திரா, நீ கொஞ்சம் பாதுகாப்பா இரு. எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உன் குடும்பத்துக்குள்ள போந்திருக்கா. அவ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை உண்டாக்காம இருக்க மாட்டா ராமச்சந்திரா. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் அவரு ராமச்சந்திரனை பார்த்து, பாவம் ராமச்சந்திரன் இவ சொல்ற அப்படிங்கிறதுக்காக டோட்டலா நம்பிட்டான். ராமச்சந்திரனோட குடும்பமே இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. நாம சொன்னாலும் நம்மள விட மாட்டாங்களே அப்படின்னு பயப்படுறாரு. ராமச்சந்திரன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம விஜய கூப்பிடுறாங்க. விஜய் இங்க வா. விஜய் வந்ததோட விஜய் கேக்குறாங்க, சொல்லுங்க மாமா. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, நீ தங்கி இருந்த வீட்டுல இப்ப யார் இருக்கா? இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, அங்கெல்ல போய் விசாரிச்சிருப்பாரோ, எதுவும் உண்மையை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இல்ல மாமா, அந்த வீட்டுல நாங்க வாடகைக்கு தான் இருந்தோம். சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏது மாமா காசு? இது கேட்டதோட ராமச்சந்திரனும், சரி, அன்னைக்கு சொல்லும் பொழுது உன் சொந்த வீடுன்னு சொன்ன, அதான் கேட்டேன். அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல மாமா, அது என் சொந்த வீடு இல்ல. நான் சும்மா பக்கத்துல எல்லாம் வேலைக்கு போயிட்டு அங்க வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தேன். வேற வழி இல்ல மாமா. இது கேட்டதோட ராமச்சந்திரனும், சரி விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு டவுட் வர்றத பாத்துறாங்க. ராமச்சந்திரன் கூடிய சீக்கிரம் விஜய் யாரு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க போறாரு. அவர் இல்லைன்னாலும் வீராவும் மாறனும் கண்டுபிடிச்சிருவாங்க. குலதெய்வ கோவில்ல கண்டிப்பா பெரிய டெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.